ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க, இல்லைங்க ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு மைண்டில் ரீயூனியன் இருக்கோ இல்லைங்க ரீகன்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் ஆகிறதுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிசைன். ஓகே, opposing secret love, heartbreak, emotional baggage, obsession. Okay, wish, expectation, ghosting, fascinated, fracture, attraction. So bottom of the deck, judgment. Okay, lovers, awareness, flowering, friendliness, understanding, schizophrenia, healing, thunderbolt, creativity, isolation, sorrow, adventure, going with the flow. Thank goodness. தென் வீடியோக்குள்ள இன்றைக்கி டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டில் ஒரு ரீகன்சிலேஷன் இருக்கும், இல்லைங்க ரீயூனியன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போஸ்ட்லிஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. மேபி நீங்கள் ஹஸ்பண்டை இடையில விதவையாக கூட இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு தாட் உங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு உண்டு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு, பக்கம் டாக்ஸிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்துட்டு உண்டு. ஸோ அந்த டைமில் உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம இனி ஓகே ஒரு லைஃப்பில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிற ஒரு டைமில்
ரொம்ப வீக்கான ஒரு டைமில் சடனாக இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சடனாக இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்திருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு போஸ்டரை பார்த்ததும் உங்களுக்குள்ள அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷம். எது எது முடிஞ்சு போன ஒரு விஷயம் மறுபடியும் என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஃபீலிங் ஆகிருக்கும். பல நாட்கள் நம்ம உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய டைமில் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு இல்லை நமக்கு லைஃப் இருக்குது, இன்னும் நமக்கு வந்து லவ் இருக்குது, நம்ம இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் நம்ம ஹாப்பியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் கடந்து வரக்கூடிய டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் கூட ரொம்ப சோல் டு சோல் கனெக்ஷன், ரொம்ப டீப் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ரொம்ப டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு போஸ்டர் உங்களுக்கு திங்க் பண்ணக்கூடிய டைமில் இங்கே உங்களுக்கு மூடு ஸ்விங் ஆகும். ஓகே, நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூடு ஸ்விங்கெல்லாம் வந்தது கிடையாது. சம்டைம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சேட் ஆகிறது. சம்டைம் உங்களுக்கு அழுன்னு தோணும், உங்களுக்குள்ளே எப்பவுமே ஒரு லோன்லினஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி முன்னாடிலாம் உங்களுக்கு இது ஒரு ஃபீல் ஆகிருக்காது. ஓகே, சில சினிமாஸ்லலாம் காட்டுவாங்களா ரொம்ப ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி, ஒரு லோன்லினஸ் மாதிரி, ஒரு சேட்னஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர், இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணாலுமே சரி, என்ன எவ்வளோ ஹார்ட் பிரேக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மறுபடியும் இந்த பர்சன் மாதிரி ஸ்நேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஒருபோதும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் இக்னோர் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு சோல் கனெக்ஷனு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். என் லைஃப் உங்களுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இல்லை என் லைஃப் இன்னும் முடியலை, நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன், எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஸ் ஓகே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய ஒரு டைமில் ஆக்சுவலி நீங்கள் வந்து இதுதான் ஹாப்பினஸ், எனக்கு லைஃப் இருக்குது, இனி என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், எனக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு தாட்டில் நீங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போயிட்டுருக்க ஒரு டைமில் தான் ஒரு ப்ராப்ளம் நடந்துடும். டவர் மூமெண்ட்டு ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ, ஓகே, எதில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு லெசன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு அதில் தான் லெசன்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலி. ஓகே, என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், கால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது, அந்த பர்சன் எப்போ கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, எப்போ ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க, எப்போ எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு. ஓகே, தென் என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற விஷயம் இங்கே ஒன்றும் நடந்துட்டு இல்லை. ஓகே, டவர் மூமெண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன், ஏகப்பட்ட ஆசைகள், ஏகப்பட்ட ட்ரீம்ஸ். ஓகே, பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் ஒன்றும் இங்கே நடந்துட்டு இல்லை. நம்ம நம்ம ஒரு 6 மந்த் ஆசைப்படுறோம், ஒரு 1 இயர் ஆசைப்படுறோம், நமக்கு அது ஆசை என்ன ஆகும், ஆசைப்பட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது நம்ம வைப்ரேஷன் லோ ஆகும், நம்ம டவுன் ஆகும், நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோன்ட்டு இருக்கோம், டோட்லி நம்ம ஒரு வீக்காக ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்போவுமே நல்லா எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அது ஃப்யூச்சர் ஆகும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த பர்சன் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களா, நான் அவங்கள மேரேஜ் பண்ணிப்பேனா, எனக்கு இந்த பர்சன் அது வாங்கி தருவாங்களா, இது எல்லாம் வந்து ஃப்யூச்சர் ஆகும். ஓகே, மைண்டை வந்து எப்போவுமே ஃப்யூச்சரில் கொண்டு போகாதுங்க. ஃப்யூச்சரில் உங்கள் மைண்ட் போகுது அப்படின்னா இன்றைக்குள்ள நாளே நீங்கள் ஹாப்பியாக ஜீவிக்க மாட்டீங்க. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக ஜீவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கு உள்ள ஒரு நாளை மட்டும் திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது. ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் எழும்புறதான் ஃப்யூச்சர். நான் என்ன வேணால் இன்றைக்கி சுச்சுவேஷன் இப்படி இருக்கலாம், நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம், நாளைக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா இன்றைக்கி உள்ள ஒரு நாள் மட்டும் உங்கள் லைஃப்பில் திங்க் பண்ணுங்கள். காலையில் எழும்பிட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நல்லபடியாக எழும்பிட்டேன், எனக்கு லைஃப்பில் எல்லா அபண்டன்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம எழும்பிட்டோம், ஓகே, இன்றைக்கி லைஃப்பை எப்படி அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோம், அதே சேம் சுச்சுவேஷனில் இந்த நாளில் எத்தனையோ பேர் உயிருக்கு போகிறோடைய ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஓகே, பட் நம்ம வீட்டில் ஹாப்பியாக தூங்கி எழும்புகிறோம்.
ஓகே. ஸோ அப்போ நமக்கு இன்றைக்கி நம்ம உயிரோட இருக்கோம். இன்றைக்கி நம்ம எழும்பிட்டோம். இன்றைக்கி இந்த ஒரு நாளை எப்படி அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறது, இன்றைக்கி இந்த நாளை எப்படி ஹாப்பியாக கொண்டு போகிறது. ஸோ அதில் மட்டும்தான் அவங்க தாட்ஸ் இருக்கணும். இன்றைக்குள்ள நாள் நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்குங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நம்ம கையிலே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம நினைக்கிறது இங்கே ஒன்றும் நடக்கிறதும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துகிட்டு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றுமே நடக்கலை. நிறைய ஆசைப்பட்டுருக்கலாம், நிறைய ட்ரீம் எடுத்துருக்கலாம், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போது ஃபார் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு. ஓகே, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம 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 நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம். நம்ம வேஸ்ட்டு, நமக்கு நடிக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நம்ம பிறந்தே வேஸ்ட், நம்ம இருக்கிறதே வேஸ்ட், நம்ம நெகட்டிவாக டவுன் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்களை நெகட்டிவ் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு உண்டு, ரொம்ப லோ வைப்ரேஷன் நீங்கள் இறங்கி வந்துட்டு உண்டு. ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு உண்டு, உங்ககிட்ட க்ளோஸாக பேசி பழகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் வேறு ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டும் உண்டு. மேபி உங்களுக்கு இது ஒரு பர்சன் கூட பயங்கரமாக ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுங்க, டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுங்க, இன்டென்சிட்டியான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகலாம். ஓகே, அப்போ உங்களுக்குள்ள ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன், இந்த பர்சன் எனக்கு வேர்ல்டு, இந்த ஒரு பர்சன் எனக்கு கடவுளாக கொண்டு வந்து விட்ட பர்சன், இவங்க தான் என்னை கம்ப்ளீட் பண்ண வந்த பர்சன், இவங்க இல்லைங்க என் லைஃப்பில், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, பட் இந்த எக்ஸ்பெக்டேஷனில் அந்த பர்சன் தூள் ஆக்கிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்கள் கூடயும் பேசி க்ளோஸ் ஆகிட்டு உண்டு. தென் சைடில் ஏதோ ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டு. அது ஒரு பயங்கரமான ஒரு சீட்டிங் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்களை நீங்கள் இந்த பர்சன்கிட்ட எப்படி ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களாக கூட இருக்கலாம். ஓகே, பல தடவையான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, இல்லைங்க உங்களோட லவ்வை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண டைமில், இல்லைங்க உங்கள் லவ்வை நீங்கள் புரிய வைக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு அது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எமோஷ்னலி இந்த ஒரு பர்சன் நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எமோஷ்னலி நீங்கள் இவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகிற டைமில், நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் நினைக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. எனக்கு இப்போ டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. நீங்கள் எப்போல்லாம் எமோஷ்னலி இந்த பர்சன் கூட ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த ஒரு பர்சனோட எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ, ஸோ அந்த டைமில் அந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்துட்டில்ல. ஆக்சுவலி நீங்கள் அதனாலேயே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, நீ என்ன டிபெண்ட் பண்ணுற, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற, நான் இல்லைங்க நீ இல்லையா, நீ எதுக்கு என்ன கஷ்டப்படுத்துகிற, நீ என்ன ப்ரெஷர் பண்ணுற, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பர்சன் உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் பல தடவை அந்த ஒரு சுச்சுவேஷனில் பயங்கர ஹர்ட் ஆக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஹர்ட் ஆகி ஒரு டைமில் ஒரு ஹார்ட்டில் இடமும் இல்லை. ஓகே, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் எல்லாமே நம்ம லைஃப்பில் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நம்ம நன்மைக்கு தான். காரணம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்காது. ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிட்டு ஒன்று, எனக்கு முடிஞ்சு போன ஒரு லைஃப் எனக்கு ரீஸ்டார்ட் ஆக போகுது, இந்த ஒரு பர்சனுங்கிறது என் லைஃப்பில் ஒரு கிஃப்ட்டு, இவங்களை பார்த்தது உங்களுக்கு ஒரு சன் மாதிரி ஃபீலாக இருக்கலாம். ஓகே, எனக்கு ஏதோ இருக்குது, எனக்கு யூனிவர்ஸ் வந்து என்னை சும்மா விடலை, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் அது எல்லாம் இங்கே ஸ்பாயில் ஆகிட்டு தூளாக உடஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன இந்த டைமில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், ஒரு நாள் நினைக்கிறோம், 2 நாள் நினைக்கிறோம், ஒரு வருஷம் நினைக்கிறோம், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆகும், டோட்டில் நம்ம டவுன் ஆகி நம்ம அதுக்கப்புறம் இந்த நிறைய ஹர்ட் ஆகிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து அடுத்து நம்ம எங்கே போவோம், யூனிவர்ஸ் கிட்டே போவோம். என் லைஃப்பை எப்படி வந்து கொண்டு விட்டேன், என் லைஃப்பில் எந்த ஒரு போஸ்ட்டை கொண்டு வந்து விட்டேன், ஏன் இன்றைக்கி என் லைஃப் இவ்வளோ கீழே கிடக்குது, ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன். நம்ம அடுத்து போகிற பார்த்து யூனிவர்ஸ் பார்த்தா, ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கிற டைம் யாருமே நம்ம யூனிவர்ஸில் லேர்ன் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் எழுத நடுத்தரில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. எப்படியா நான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வரணும். ஏன்னா அது ஒரு பர்சன் ஆக்சுவலி நீங்கள் எது பிரைட்னஸ் நினச்சிங்களோ அது உங்களுக்கு இங்கே
ரொம்ப டவுன் ஆக்கிட்டு. ஓகே, எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒன்று என்ன வெளியே வந்தால் போதும் லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு தாட் வந்துட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்பில் நான் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் யூனிவர்ஸ் கிட்ட. ஆக்சுவலாக நான் யூனிவர்ஸ் மேலே நான் ஸ்டார்டிங்கே ரொம்ப க்ளோஸ் தான், நல்ல ப்ரேயர் பண்ணுவேன். பட் என்ன தான் நம்ம வந்து நானும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய டைமில் நம்ம யூனிவர்ஸை நம்ம தேடுவோம், நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். நானும் ஒரு நாள் நல்ல நம்ம ஆக்சுவலி யூனிவர்ஸை நம்ம எதுக்கு தேடுறோம், நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது நம்ம யூனிவர்ஸை நம்ம தேடுறோம். ஓகே, நானும் 6 மாதம் வணங்குறேன், 1 வருஷம் வணங்குறேன், பட் என் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகவே இல்லை. பட் ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கட்டாயம் இந்த டவர் மூமெண்ட்டை நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும். ஏன்னா யூனிவர்ஸுக்கு தெரியும் நம்ம அடிப்படாமல் திறந்து போகிறதும் கிடையாதுன்னு. ஓகே, ஸோ நானும் நல்ல ப்ரேயர் பண்ணேன். பட் அந்த டவர் மூமெண்ட் அனுபவிச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா அதை அனுபவிச்சா மட்டும்தான் நமக்கு லெசன்ஸ் இருக்கும். நம்ம லெசன் லேர்ன் பண்ணாமல் நம்ம திறந்து போகிறதும் கிடையாது. ஸோ அதனால சம்டைம் நம்ம என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் யூனிவர்ஸ் கண்ணு மூடிடுவாங்க, இல்லை நீ அனுபவிச்சே ஆகணும். ஓகே, கரெக்டாக நீ அனுபவிச்சாதான் நீ நெக்ஸ்ட் அதை பண்ண மாட்டேன், அனுபவிச்சாதான் நெக்ஸ்ட் நீ அதுக்குள்ளே போக மாட்டான்னு யூனிவர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம எத்தனையோ வாட்டி சம்டைம் நம்ம நினைச்சிருப்போம்ல, நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுறோம், ஏன் இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றாமல் இருக்காங்க, ஏன் யூனிவர்ஸுக்கு கண் இல்லையா, நம்ம நிறைய டைம் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, குழந்தைகிட்ட சொல்லுவாங்க பண்ணாத தப்பு நிறைய வாட்டி வார்ன் பண்ணி பார்ப்பாங்க. லாஸ்ட் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிடுவாங்க, நீ பட்டாத நீ திருந்துவேன், நீ பட்டுட்டுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் அப்படிதான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, பட் நம்ம திருந்தவே மாட்டோம். ஓகே, இந்த மாயக்குள்ளே மாட்டி இல்யூஷனுக்குள்ளே மாட்டி அப்படி நம்ம இருக்கிற டைமில் யூனிவர்ஸ் ஒரு டைம் கண்ணை மூடிடுவாங்க, நீ பட்டுட்டு வா, நீ பட்டு திருந்தணும், நீ திருந்தாதான் இருந்து வெளியே வருவா. ஸோ அதுதான் நம்ம. ஆனால் லாஸ்ட் டைமில் கரெக்டாக நமக்கு யூனிவர்ஸ் வந்து நம்ம அந்த லெசனை லேர்ன் பண்ணி முடிச்ச உடனே ஓகே நம்ம மறுபடியும் நம்ம திருந்துவோம். இந்த லெசன் லேர்ன் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம திருந்துற ஒரு டைம் தான் யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்தை நம்ம கண்ணுக்கு முறை கொண்டு வந்து விடுவாங்க. ஓகே, நமக்கு ஆக்சுவலி அந்த யூனிவர்ஸுக்கு தெரியணும், இனி நம்ம இந்த தப்பை பண்ண மாட்டோம், இனி நம்ம இதுக்குள்ளே போக மாட்டோம், அந்த லெசன் இங்கே கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டாங்க. அது ஒரு தெரியும் போது கரெக்டான ஒரு டைமில் யூனிவர்ஸ் நமக்கு கரெக்டான ஒரு பாத்தை நமக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னாச்சு அப்படின்னா, நீங்களும் லாஸ்ட் எண்டிங்கில் யூனிவர்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மேபி எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே வந்திருக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், செல்ஃப் லோ பண்ணலாம், ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க, பண்ணாமலாம் கிடையாது ஆக்சுவலி. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு செல்ஃப் அவேர்னஸோடு நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா, என் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே மேபி நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், ஏன்னா இனிமேல் என் லைஃப்பில் நான் கஷ்டப்படக்கூடாது. இனிமேல் இந்த வேர்ல்டில் நான் யாரையும் நம்ம போகிறது கிடையாது, இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு பர்சனை நம்ம போகிறது கிடையாது. ஓகே, இனிமேலும் நான் ஏமாறதுக்கு ரெடி இல்லை இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில். இனி நான் என்ன நம்பி வாழ போகிறேன், எனக்கு நான் மட்டும்தான் ஒன்று, அந்த ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லோடாக நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லட்டா, நம்ம லைஃப்பில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது நம்மளோட பீஸுக்காகும். காசு இம்பார்ட்டன்ட் தான், பணம் இம்பார்ட்டன்ட், எல்லாம் ஓகே, வெரி குட், ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை எல்லாம் தாண்டி நமக்கு இம்பார்ட்டன்ட்னா நமக்கு நம்மளோட பீஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே யாருமே ஒரு 20 மினிட்ஸ் இல்லைங்க, ஒரு 30 மினிட்ஸ் இல்லைங்க, ஒரு 1 ஹவர் உங்களை பீஸை வைக்க யாருமே நீங்கள் ட்ரை பண்ணது கிடையாது. பட் நமக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு பீஸாக ஆக்சுவலி. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு செல்ஃப் அவேர்னஸோடு நீங்கள் ஜீவிக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஓகே, யாரையும் நீங்கள் முன்னாடி நீங்கள் இவங்களை எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணலை, உங்களை மட்டுமே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு அவேர்னஸோடு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் புதுசாக ஒரு பர்சன் வந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கான்வர்சேஷனாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம், ஒரு அவேர்னஸோடு. ஏன்னா லெசன் லேர்ன் பண்ணியாச்சுன்னா ஒரு வாட்டி பட்டாடி மறுவாட்டி படக்கூடாது. ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான், அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே, இந்த வைப்ரேஷன் யார் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரானதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, செலர் ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் எதுக்கு என்ட்ரு ஆகுறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நிறைய ட்ராமா பட்டு நம்ம ரொம்ப லோவாக இருப்போம். ஸோ நம்ம ட்ரூ லவ்வெல்லாம் சொல்லும்போது அவங்க நம்ம லைஃப்பில் எதுக்கு வருவாங்க அப்படின்னா, நம்மளை க்ரோ பண்ண வருவாங்க, மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி நம்மளை க்ரோ பண்ண வருவாங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லையும் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனது சன் தான். எஸ், அஃப்கோர்ஸ். தென் இவர் ஆக்சுவலி உங்களுக்கு
உங்களை சேஞ்ச் ஆக்கிட்டு மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி உங்களை க்ரோ பண்ணுது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் க்ரோ ஆகிட்டு ஓகே அடிப்பாடுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஷோராக நீங்கள் அடிப்பாடு பட் அதே சேம் டைம் நீங்கள் க்ரோ ஆகிட்டு இல்லை நமக்கு லைஃப்பில் ட்ரூ லவ் எதுக்கு என்ட்ரு ஆகுது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எனக்கு ஆக்சுவலி தெரிய மாட்டேங்குது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு லவ் என்ட்ரு ஆகுது அப்படின்னா அது சினிமாவில் காட்டுற மாதிரி ரொமான்ஸு பீச்சு இந்த மாதிரி தான் என்ட்ரு ஆகுமா அப்படிலாம் அது சினிமாவில் பட் நம்ம நிஜ வாழ்க்கையில் ஒரு ட்ரூ லவ் என்ட்ரு ஆகுது அப்படின்னா அவங்க நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ எதில் நமக்கு வீக்காக இருக்கோமோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதில் அவங்க அடி கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம அதில் பட்டு 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 ஒரு டைமில் நம்ம திருந்துவோம் ஒரு டைம் நீங்கள் க்ரோ ஆகுவீங்க ஒரு டைம் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ ஆரம்பிக்க அதுதான் ஒரு ட்ரூ லவ்வோட வேலை ஆக்சுவலி நீ இந்த உலகத்தில் யாரையும் நம்பாத நீ உன்னை நம்பி வாழ பழகு கடவுளை நம்பு நீ எப்பவுமே செல்ஃப் இண்டிபெண்டண்டாக இருக்கணும் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அதுதான் நமக்கு ட்ரூ லவ் ஆக்சுவலி புரிய வைக்குது அதுதான் இந்த ஒரு பர்சன் பண்ணிட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஓகே ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க ஆக்சுவலி என்ன சொல்கிறது நம்ம வேணும் ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க நீ எப்படி வேணாலும் இது ஃப்ரீயாக அது ஹாப்பியாக அது சந்தோஷமாக அது உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு நமக்கு ஃப்ரீ நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க ஷோராக சொல்கிறேன் ஒருத்தவங்க நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க ஃப்ரீயாக விட்டுடுவாங்க ஓகே நீ ஹாப்பியாக இருக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு சந்தோஷம் சொல்லிடுவாங்க அதே ஒருத்தவங்க நமக்கு வேணாம் நம்ம நினைக்கிற டைமில் அவங்க நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம் அது பண்ணால் குத்தம் இது பண்ணால் குத்தம் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த போஸ் அவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு உண்டு ஸ்டார்டிங்கில் இல்லையா இருக்கலாம் பட் இது ஸ்டார்டிங்கில் இந்த போஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்டு உண்டு ஓகே போக போக இந்த ஒரு போஸ்டை நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட் இல்லைங்க உலகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் இந்த போஸ்டருக்கு அது போர்டு தான் ஃபைல் ஆகிட்டு உண்டு அப்போ என்ன நம்பி தான் இங்கே பிறந்தியா நான் இல்லைங்க உன்னால் வாழ முடியாது நீ இதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுற நீ எனக்கு என்ன ப்ரெஷர் பண்ணுற நீ தனியாக வாழ கற்றுக்கணும் நீ இதுக்கு ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகும் உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் எமோஷனலி வீக்காக இருக்கிறீங்க இன்னொரு போஸ்ட் கூட அந்த எமோஷனல் சப்போர்ட் தேடுறீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அவங்க லைஃப்பில் அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ நமக்கு ஒருத்தவங்க எப்போவுமே எமோஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம எமோஷனல் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வெளியே தேடாதுங்க ஓகே ஸோ அது இவருக்கு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு ஸோ அதனால் லாஸ்ட் எண்டிங்கில் உங்களை பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணிட்டு உண்டு நீ நின்னா குத்தம் நடந்தால் குத்தம் அது குத்தம் இது குத்தம் பயங்கரமாக அவங்கள ஜட்ஜும் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஓகே என்னதான் சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கட்டும் சோல்மேட்டாக இருக்கட்டும் என்னதான் சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் ஓகே ஸோ எப்போவுமே நம்ம வந்து அவைலபிளாக இருக்கும் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே இருக்கிறோன்னு சொல்லும்போது யாருக்குமே நம்மளோட வேல்யூ படுத்த மனசில் ஆகாது நமக்கு அவங்க நம்மள ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கூட நினைக்கவே மாட்டாங்க போர்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஓகே அதே இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை இவங்க நம்ம லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகும் சப்போஸ் ரியலைஸ் ஆகிட்டு இருக்கு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிறீங்க ஏன்னா நம்ம நிறைய வாட்டி ஹார்ட் நமக்கு பிரேக் ஆகிட்டு உண்டு நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஹார்ட் பிரேக் ஆகக்கூடாது ஸோ இது வரைக்கும் நீங்கள் அவங்கள நம்பியிருக்கலாம் இவங்களை நம்பியிருக்கலாம் புதுசாக யாரை வந்து நம்பியிருக்கலாம் பட் நவ் நீங்கள் அப்படி இல்லை ஆக்சுவலி உங்களை நம்பி மட்டுமே நீங்கள் வாழ உங்களை ஹாப்பியாக வைக்கிறீங்க உங்களை பீஸாக வைக்கிறீங்க உங்களை மட்டுமே நம்பி வாழ்கிறீங்க தென் யூனிவர்ஸ் ஓகே ஸோ அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் நம்பவே கூடாதுன்னு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு யாரும் நம்மளால் இவரை நம்பக்கூடாது ஓகே நீங்கள் இப்போ அவைலபிள் இல்லை ஆக்சுவலி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ரூடாக நிற்கிறீங்க ஓகே பயங்கர ரூடாக நிற்கிறீங்க யாரும் நம்மளால ஒன்றும் நம்ப மாட்டேன் ஓகே இனி எனக்கு லைஃப்னா என்னென்னு கற்றுக் கொடுத்தவே நீங்கள் நான் ஒன்றும் நம்ப மாட்டேன் அந்த ஒரு வைப்ரேஷனாக நீங்கள் நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் இவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது நம்ம சொல்லலாம் ஓகே ஏன் அப்படின்னா இன்றைக்கி இவரோட லைஃப்பில் ஆக்சுவலி இவர் பயங்கர டவுனாக இருக்காங்க ரொம்ப லோவாக இருக்காங்க ரொம்ப ஐசோலேஷன் ஆகும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பிரேக் தான் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இவருக்கு இந்த டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டீங்க லவ் பண்ணிக்கிட்டீங்க அவைலபிளாக இருந்தீங்க அவருக்கு உங்களோட வேல்யூ மனசில் ஆகலை இன்றைக்கி இவர் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவருக்கு உங்களோட ஏன்னா இவர் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் இவர் ரொம்ப டவுனாக இருக்க ஒரு டைமில் தான் இவர் உங்களை ரியலைஸ் பண்ணுறாரு ஏன்னா இவரை ஹீல் பண்ணுறதுக்கோ இவரோட ப்ராப்ளத்தை காது கொடுத்து கேட்குறதுக்கோ யாரும் இல்லை ஆக்சுவலி அப்போ தான் அவர் உங்களை ரியலைஸ் பண்ணுறாரு நீங்கள் அன்றைக்கி நீங்கள் இவரோட லைஃப்பில் இப்போ இருந்திருந்தா அப்படின்னா இவரை கேர் பண்ணிப்பீங்களா இவர் ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கும்போது இவருக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருப்பீங்களா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சேம் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதே ஸ்ட்ரகிள் வேறு ஃபேஸ் பண்ணுறாரு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு டவர் மூமெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி இவருக்கும் அதே ஒரு டவர் மூமெண்ட் நம்ம சொல்லலாம்
ஓகே. இவர் ஆக்சுவலி இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல எமோஷனலி ரொம்ப லோவா இருக்காங்க. இவங்கள வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக நீங்க எவ்ளோ எவ்ளோ கஷ்டப்பட்டீங்களோ, அதே கஷ்டம் இப்ப இவங்க பட்டுட்டுருக்காங்க. இவங்க இப்ப தான் உங்களோட வேல்யூ வேற அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்ப அன்னைக்கு நீ எனக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்ப, அன்னைக்கு நீ எவ்ளோ அழுதுருப்ப, எவ்ளோ வேதனைப்பட்டுருப்ப, அது இப்ப இவருக்கு ரியலைஸ் ஆகுது ஆக்சுவலி. ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த பர்சன் என்ன திங்க் பண்றாங்க அப்டின்னா, இவருக்கு சில சில பெர்சன்ஸ் நம்ம லைஃப்ல வரக்கூடிய டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, என்ன நடந்தாலுமே அவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம். அவங்க மேல இருக்கிற ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எமோஷன் நம்ம அது கொஞ்சம் கூட குறையவே செய்யாது. எத்தனை செப்பரேஷன் வந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற அதே ஸ்நேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும்ல. அதே மாரி இவருக்கு அது ஃபீல் ஆயிட்டு ஏன் என் லைஃப்ல எப்போ நான் இவள பார்த்தாலும் எனக்கு அதே தாட் இருக்கு, அதே ஃபீலிங்ஸ், அதே எமோஷன்ஸ். எனக்கு அவன் மேல எனக்கு எதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைஃப்ல ஒரு பெர்சன் வர்றாங்க அப்படின்னா, அது ஒரு 1 இயர் செப்பரேஷன் ஆகுது அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். அவங்க மேல நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமலே போயிடும். பட் இவருக்கு அப்படி இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு மேல அதே ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இவருக்கு அது ஃபீல் ஆகுது. ஓகே. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன்ல ஆள் பயங்கரமா சேட் ஆகும். பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு சில விஷயங்கள சொல்லி மனசிலாக்க முடியல இவருக்கு. ஏன்னா, ஆக்சுவலி ஒரு சோல் கனெக்ஷனா ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகே. பட் இவருக்கு நீங்க இருக்கும்போது அது அவருக்கு ஃபீல் ஆகல. மனசுல ஆகல. பட் நீங்க இல்லன்னு சொல்லும்போது அவருக்கு மனசுல ஆகுது. ஏன்னா, இவருக்கு எப்ப பார்த்தாலும் உங்களோட தாட் உண்டு. உங்களோட திங்கிங்ஸ் உண்டு. ஆக்சுவலா அது ஃபீல் ஆகுது. ஒரு பர்சன் உங்களுக்கு கரண்ட் சிச்சுவேஷன் திங்க் பண்றாங்க. உங்கள நினைக்கிறாங்க. இல்லைங்க உங்கள மிஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ட்ரிகர் ஆகும். நீங்க சேட் ஆகுறது, லோ நல்லா இருப்பீங்க. சடனா நீங்க லோ ஆகுறது. சடனா உங்க மைண்ட்ல இந்த ஒரு பர்சன பத்தின தாட்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இந்த பர்சன் உங்கள ட்ரிகர் பண்றாங்க ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதே மாரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏன்னா இவருக்கு இவர் ஆக்சுவலி இவருக்கு ஸ்டார்ட்டிங்ல உங்க மேல பயங்கர அட்ராக்ஷன் ஃபீல் ஆயிட்டு உண்டு. பட் அது அவர் சீரியஸா எடுத்துட்டல ஆக்சுவலி. அது லஸ்ட் ஆனோ, அஃபெக்ஷன் ஆனோ, அட்ராக்ஷன் ஆனோ, அது ஒரு ட்ரூ லவ்வோட அவர் ஒருபோதும் அதை எடுத்துட்டல ஆக்சுவலி. புரியுதுங்களா? இவருக்கு சம்டைம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இவங்கள விட்டு நம்ம லைஃப்ல மூவ் ஆன் ஆகுறது, இல்லைங்க இவங்கள விட்டு நம்ம கடந்து ஈஸியா நம்ம மத்தவங்கள ஈஸியா கடந்து வெளிய வந்துரலாம். பட் இவங்கள விட்டு கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு பெர்சன் நான் இந்த வேர்ல்ட்ல யாருக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. நான் நினைக்கிற மாரி அடிச்சு புடிச்சு லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கோ, என்ன வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கஷ்டப்பட்டு இவர் மூவ் ஆன் ஆயிட்டு ஓகே. ஏன் அப்படின்னா, இவரை பொறுத்தமட்டில் என்னன்னா, நான் யாருக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது, அட்டாச்ட் ஆகக்கூடாது. இப்போ கூட அட்டாச்ட் ஆகிடும், அடிக்ட் ஆகிடும்ங்களுக்கு பயமும் உண்டு. ஸோ அதனால இவர் கஷ்டப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே வந்துட்டு நம்ம சொன்னோம். பட் இன்னைக்கு நான் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது தான் இவருக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசில் ஆகுது. ஓகே. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சிங்க, இந்த அளவுக்கு டீப்பான ஒரு கண்டிஷனாக லைஃப் லாங் கொண்டு போகணும் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இவரும் நினைக்கிறார் ஆக்சுவலி இந்த அளவுக்கு டீப்பான ஒரு கனெக்ஷன் நான் லைஃப் லாங் என் கூட கொண்டு போகணும். பட் அது மட்டும் இல்லாமல் சம்டைம் உங்களுக்குள்ள ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு சோல் லெவலில் உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகலாம். பட் அது வேறு யார்கிட்டே சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம் நமக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள். நம்ம மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், இல்லைங்க சொசைட்டி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். பட் ரொம்ப டீப்பாக ஒரு கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அது வேறு யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாது. சொசைட்டியை பொறுத்த மட்டும் டக்குன்னு இதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, கள்ளக்காதல்னு. பட் நமக்கு அந்த ஒரு பர்சன் கூட பயங்கரமாக சோல் டு சோல் கனெக்ஷன் நமக்கு ஃபீல் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை செப்பரேஷன் ஆனாலும் சரி, நமக்கு அவங்க தாட் எடுத்துகிட்டே தான் இருக்கும். அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே ஃபீல் பண்ண முடியும். ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த கனெக்ஷனை யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியல கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா அவ்வளோ சீக்ரெட்டிவாக அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அது வெளில யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நடந்ததெல்லாம் போட்டேன். ஓகே. ஏன்னா இவரோட விஷுவல் ஃபுல்மெண்ட்டாக நீங்கள் அது அவருக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருக்கலாம். பட் இப்போ அவருக்கு தெரிஞ்சுட்டு ஏன்னா பயங்கர சேடாக ஆகுவீங்க. இவர் பண்ண தப்பு இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு. அது மட்டும் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அது அவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு உண்டு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கோ ஆக்சுவலி இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆக்சுவலி இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கோயிங் வித் ப்ளஸ் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். கட்டாயம் நமக்கு யூனிவர்ஸ் வந்து நம்ம பண்ண தப்பை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஸோ கட்டாயம் நமக்கு அதை கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு இவருக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. அதனால தான்
நம்ம தேவையில்லாமல் இதுவும் நினச்சி நம்ம லைஃப்பில் வருத்தப்பட்டுட்டு இருந்தால் நம்ம டெய்லி வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதான். சிச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி போகும். கரெக்டான டைமில் எல்லாம் நடக்கும்னு இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, எல்லாம் சரியாகும்னு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு ரீயூனியன் ஆசைப்படுறாங்க, ஒரு ரீகன்சிலேஷன் ஆசைப்படுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகுன்னு ஆசைப்படுறாங்க. பட் இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இவர் ஹீல் ஆகணும். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, இவங்க ஹீல் ஆகட்டும். இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும், ஒரு கம்யூனிகேஷனும் பாசிபிள் ஆகும். பட் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, சேசிங் பண்ணாதுங்க, ஹீல் ஆக விடுங்க, அவங்க ஹீல் ஆகட்டும். ஓகே ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். மேபி ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 32 இருக்கலாம், ஓகே 36 இருக்கலாம், 37 இருக்கலாம். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ப்ரீசியஸான மூமெண்ட்ஸும் இல்லைங்க செப்பரேஷனும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.